நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் நீயே. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லிக் கொடுத்தாய். அவளோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை, இமைகளுக்குள்ளே அடைகதத்தாய். ஆசையோடுதான் அம்மா என் முகவரி நீ அம்மா. வணக்கம். ரைட், உங்களுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே தானே, பிறந்தநாள் தானே? ரைட், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா. நாங்கள் கலஹா சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஹாப்பி பார்ட்டி டெக்கரேஷன்லேருந்து வாரோம். சரியா? உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண சொல்லி கிஃப்ட் கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்க, கொடுத்துட்டு வர சொல்லி. சரியா? யார் உங்களுக்கு இந்த மாதிரி அன்பான கிஃப்டெல்லாம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டண்டான ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்காங்க. யாராக இருக்கும்? உள்ளுக்கு வந்துடுவோமா? கிஃப்டெல்லாம் வாங்கிக்கிறீங்களா? சரி, ஓகேம்மா. ரைட், மிக்கி மவுஸ் வந்து உங்களுக்கு கேக் வந்து கிஃப்டாக கொண்டு வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ரைட், யாரம்மா உங்களுக்கு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க இந்த கிஃப்டை? இந்த கிஃப்ட் யார் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? ரைட், உங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்காங்க, முக்கியமான ஒருத்தவங்க தான் உங்களோட பர்த்டேக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு வர சொல்லி. தூரந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. கலால ஜெல்தோட்டம்ல, அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம். ஜெல்தோட்டம் இல்லை, இன்னும் தூரம். ஐடியா ஒன்றும் இல்லையா அம்மா யார் அனுப்பியிருப்பானே? எத்தனை பிள்ளைகள் அம்மாவுக்கு? 6 பேர் இருக்காங்க. இப்போ உங்களோட பிள்ளைகளில் யாராவது உங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் அனுப்பியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த வகை அனுப்புனாலும் தெரியலையா? அவங்க கூட அனுப்பியிருக்கலாம். என்ன மகன் பேர் என்ன? பேர் என்ன? ம் ம் அவங்க 2 பேரும் கொடுக்கலையாம்மா, வேற ஒருத்தவங்க தான் கொடுத்து விட்டாங்க. நீங்கள் தான் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க. சரியா? இந்த கிஃப்டை பிரித்து பாருங்கள், கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு யார் அனுப்புனதுன்னு. ஓப்பன் பண்ணி பாருங்கம்மா. யார் இருக்குதுமா அந்த அது? எங்கே இருக்காங்க? அவங்களோட ஃபோட்டோ தான் அதில் போட்டிருக்கேனா, ஆனால் அவங்க அனுப்பலை, வேற ஒருத்தவங்க தான் அனுப்புனாங்க. அந்த ஃபோட்டோவை போட்டு கொடுக்க சொன்னாங்க. கொழும்புல யார் இருக்குது உங்களுக்கு? யாருமே இல்லையா? ஆனால் கொழும்புலேருந்து வரல. அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்க போல. இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு, அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கம்மா. ஓப்பன் பண்ணிட்டு
யாரம்மா இருக்குது இதில்? மகன் தான் இருக்காங்க. மக இருக்காங்களா? ரைட், எங்கே காட்டுங்க பார்ப்போம் எங்களுக்கும் பார்க்குறதுக்கு. பிடிச்சிருக்காம்மா? ரைட், எத்தனை வயசு அம்மாவுக்கு? 88. ரைட், நான் பாட்டின்னு தான் கூப்பிடணும். ரைட், 88 வயசுக்கு இப்படி யாராவது உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்களா இவ்வளோ நாளைக்கு? அனுப்பலைண்ணா? ரைட், இன்னைக்கு எதிர்பார்த்தீங்களா யாராவது இப்படி கிஃப்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி? எதிர்பார்க்கவும் இல்லை. சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? வேற யாரும் இல்லை? உங்களோட மக ஃபாரின்ல இருக்காங்க தானே? ரைட், அவங்க தான் உங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லா பிள்ளைகளும் போல் அவங்களும் உங்கள் மேலே பாசம் வச்சு இந்த தருணத்தில் இங்கே இல்லாதனால அவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க. எப்படி இருக்காம்மா இந்த மூமெண்ட் உங்களுக்கு? நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருக்குது. ரைட், அவங்க லைனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஃபோனில் கதைக்கலுமா இப்போ உங்களுக்கு? ரைட், ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ தாயி. எனக்கு இவ்வளோ பெரிய பிட் அனுப்புனது எனக்கு சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ. சரிம்மா, எல்லாத்துக்கும் தேங்க்யூன்னு சொல்லுங்கம்மா. உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு சந்தோஷமா. நாங்கள் எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கோம். நீங்கள் இல்லாத குறை ஒன்றும் தான் எனக்கு கவலை. உயிர் என்றும் நீ அம்மா, எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. உன் வாசம் எனக்கு வலிமை தரும், உன் வார்த்தை எனக்கு வீரம் தரும், உன் வாழ்க்கையின் மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே. ஒரு தோல்வி என்னை தொடும்போது என் தோளை வந்து தொடுவாயே. நீ தொட்டதுமே துலங்கிடுமே, எல்லாம் ஆடுமே. நலமுறுமே இல்லாமல் தாய் வேலை செய்கிறாள். இதற்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. எனக்கு கேக் கூட மாட்டீங்களா? நான் உங்களுக்கு கூட்டிடுறேன்.